நோய் வந்தால் டாக்டரிடம் தானே செல்ல வேண்டும். மந்திரம் சொன்னால் எப்படி நோய் குணமாகும் என பலருக்கும் மனதில் தோன்றலாம். நோய் வருவதற்கு அறிவியல் ரீதியாக எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நாள், கிழமை, திதி ஆகியவற்றிற்கும் நோய் வருவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நம்முடைய சாஸ்திர முறைகள் சொல்கின்றன. நோய்க்கு மருந்து சாப்பிட துவங்குவது, சிகிச்சை பெறுதற்கும் கூட சில குறிப்பிட்ட நாட்கள் உகந்தவை எனச் சொல்லப்படுவதும் இந்த காரணத்தினால் தான். அதாவது கிழமைகளில் ஞாயிறு, செவ்வாய், சனி ஆகியவற்றிலும், திதிகளில் நவமி, துவாதசி, சஷ்டி ஆகியவற்றிலும், நட்சத்திரங்களில் சதயம், சுவாதி, பூரம், பரணி, ஆயில்யம், திருவாதிரை ஆகியவற்றிலும் காய்ச்சல், சளி துவங்கி வேறு எந்த நோய் வந்தாலும் அவ்வளவு சுலபத்தில் உடலை விட்டு நீங்காது என சொல்லப்படுகிறது. இதனால் உடல்ரீதியான கஷ்டம், மனக்கஷ்டம், பண விரயம், மருத்துவ செலவுகள் என பல கஷ்டங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகின்றன. இந்து மதம், ஆன்மீகம், செய்திகள், வீடியோ, வர்த்தகம், IPL, சினிமா, நகரம், லைஃப் ஸ்டைல், வெப் ஸ்டோரீஸ், ஜோதிடம், விளையாட்டு, டெல்லி தேர்தல், பட்ஜெட், வேலைவாய்ப்பு, வைரல், சிறுதுளி, டெக்னாலஜி, கல்வி, ரெசிபி, சமூகம், சுற்றுலா, புகைப்படம், டிவி, ஆட்டோமொபைல், லேட்டஸ்ட் நியூஸ், பேக் செக், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், தேர்தல், சஜக், தமிழ் நியூஸ், ரிலிஜன், ஹிந்துயிசம், mantra for getting relief from all diseases. தீராத நோய்களையும் தீர்க்கும் அற்புத மந்திரங்கள். ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு தனித்துவமான சக்தி உண்டு. வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள மந்திரங்களின் ஒவ்வொரு எழுத்திற்கும் கூட பொருளும் மகத்துவமும் உண்டு. இந்த மந்திரங்களை தூய மனதுடன், அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் முழுமையான பக்தியுடன் சொல்லி வந்தால் நிச்சயம் அதற்குரிய முழு பலனையும் பெற முடியும். இந்த மந்திரங்கள் தீராத நோய்களையும் கூட தீர்த்து வகைக்கும் ஆற்றல் படைத்தவைகளாகும். ஆத்தர் பிமோகன பிரியா, சமாயம் தமிழ் அப்டேட்டட் 3 நவம்பர் 2023 அதிகாலை 3:36 PM. நோய் வந்தால் தீராத நாட்கள். சமாயம் தமிழ். நோய் வந்தால் டாக்டரிடம் தானே செல்ல வேண்டும். மந்திரம் சொன்னால் எப்படி நோய் குணமாகும் என பலருக்கும் மனதில் தோன்றலாம். நோய் வருவதற்கு அறிவியல் ரீதியாக எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நாள், கிழமை, திதி ஆகியவற்றிற்கும் நோய் வருவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நம்முடைய சாஸ்திர முறைகள் சொல்கின்றன. நோய்க்கு மருந்து சாப்பிட துவங்குவது, சிகிச்சை பெறுதற்கும் கூட சில குறிப்பிட்ட நாட்கள் உகந்தவை எனச் சொல்லப்படுவதும் இந்த காரணத்தினால் தான். அதாவது கிழமைகளில் ஞாயிறு, செவ்வாய், சனி ஆகியவற்றிலும், திதிகளில் நவமி, துவாதசி, சஷ்டி ஆகியவற்றிலும், நட்சத்திரங்களில் சதயம், சுவாதி, பூரம், பரணி, ஆயில்யம், திருவாதிரை ஆகியவற்றிலும் காய்ச்சல், சளி துவங்கி வேறு எந்த நோய் வந்தாலும் அவ்வளவு சுலபத்தில் உடலை விட்டு நீங்காது என சொல்லப்படுகிறது. இதனால் உடல்ரீதியான கஷ்டம், மனக்கஷ்டம், பண விரயம், மருத்துவ செலவுகள் என பல கஷ்டங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகின்றன. இப்படி வருகின்ற நோய்கள் விரைவில் குணமடைவதற்கு சில எளிய, அதே சமயம் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தால் அந்த மந்திரங்களுக்கு மந்திரச் சக்தி ஏற்பட்டு அதன் காரணமாக விரைவில் உடலில் ஏற்பட்ட நோய்கள் குணமாகும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். நோய்கள் விரைவில் குணமாக வேண்டும் என்பவர்கள் முருகனுக்குரிய திருப்புகழ், பதிகம், மந்திரம் ஆகியவற்றை தொடர்ந்து சொல்லி வரலாம். அதேபோல் வராகி அம்மனுக்குரிய மந்திரத்தையும் தினமும் சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த மந்திரங்களை நோயால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அவர்களுக்கு பதில் அவர்கள் குடும்பத்தினரோ உறவினரோ அவர்கள் அமர்ந்து இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி வரலாம்.